नमो नमो लोहि सब साहुनम। पंज परमेष्टि भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य विशन महाराज की जय। आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय। पूज्य आजो सागर महाराज की जय। मुनि संघ की जय। अहिंसा परमो धर्म की जय। நேற்று எங்க பார்த்தோம்னா ராமர் லக்ஷ்மணனை கடிஞ்சு சொல்றாரு, அவ்வாறு இந்த விஷயத்துல இனிமே நீ எதுவும் பேசக்கூடாது. நான் சீதையை நிர்ஜன வனத்தில் துணையில்லாத நிலையில் தனியாக விட முடிவு செய்துவிட்டு இதுல யாரும் தலையிட முடியாது. நான் என்னுடைய ராஜ்யத்திலேயோ நகரத்திலேயோ உபவனத்திலேயோ எங்கேயுமே அவங்க இருக்கக்கூடாது. அவங்களுடைய கர்மம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அவங்க உயிரோடு இருக்கட்டும், அல்லது மரணத்துக்கும் அடைந்தாலும் அடையட்டும். இந்த விஷயத்தில் நான் எந்த உதவியும் செய்ய போறதில்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சேனாதிபதி கிருதாந்த பக்தனிடம் கூப்பிட்டு சொல்றாரு, நீ சீதையை ரதத்தில் ஏற்றி சென்று வழியில் இருக்கக்கூடிய மலை ஜினாலயங்கள் சமேசிகரம் போன்ற தீர்த்த கஷேத்திரங்களை தரிசனம் செய்து சிம்மநாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்ஜனமான ஆள்களே போகாத ஒரு காட்டில் விட்டு விட்டு வந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் பார்த்தோம். சரி, ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சேனாபதி சரின்னு சொல்லிட்டார். கிருதாந்த பக்தன் மகாசதி சீதாவை நிர்வாண கஷேத்திரத்துக்கு வந்தனை செய்யணும், உங்களை கூட்டும் போது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரதத்துல உட்கார வைக்கிறாங்க. அது மாதிரினா சீதை ஏற்கனவே எல்லா இதுவும் பார்க்கணும், எல்லா தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்துடுவே. சரி, அவரு வரன்னாரு. ஆனா சரி, ஏதோ வேலை இருக்கிறது புலகுது, நம்மள கூட்டும் போது சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு ரதத்துல உட்காந்துடுறாங்க. யாத்திரை ஆரம்பமாகிறது. ஆரம்பமாகும் பொழுது சீதைக்கு பலவிதமான அபசகுனங்கள் எதிர்க்க வருது. அபசகுனங்கள் வருது, காமிக்குது. ஆனாலும் தர்மத்துல அனுராகம் உடையவள் சீதை, மகாசதி. சீதை என்ன பண்றாரு, அது பத்திலாம் கவலைப்படல. அவள் சகர்ஷர் சந்தோஷமா, ஐயோ நம்ம ஜினாலயங்கள் தரிசனம் போற போறோம், தீர்த்த கஷேத்திரம் தரிசனம் பண்ண போறோம், அந்த ஞாபகத்திலே இருக்கிறாங்க. அதனால அவசகனம் வந்தா கூட அது பத்தி கவலைப்படாமல் அவங்க போய்கொண்டிருக்கிறார்கள். ஆரூடம் ஓகே. பஞ்ச பரமேஸ்வரிகளை தியானம் செய்து கொண்டு யாத்திரையை போகிறாங்க. வழியில அநேக தீர்த்த கஷேத்திரங்கள் வந்தனை பண்றாங்க, பண்ணினே போறாங்க. சீதைக்கு பாவ விபோர் ஓகே. ரொம்ப பாவத்துல விசுத்தியோட பாவத்தோட அதுலயே மூழ்கி போய் அப்புறம் பகவான் தரிசனம் பண்றது, அஸ்வேஷேத்திரம் தரிசனம் பண்றது, அதுலயே மூழ்கி போயிட்டாங்களே தவிர அவங்களுக்கு மற்றது எதுவும் கவனம் இல்லை. எப்பொழுது ரதம் கங்கை நதியை கடந்து ஒரு பெரிய ஒரு மைதானத்துக்கு வந்துடுச்சு. ஒரு நதியெல்லாம் கடந்துட்டு கங்கை நதியை கடந்து அந்த பக்கம் வந்த உடனே கருணை காரணமாக கிருதாந்த பக்தன் கண்களில அப்படியே அழ ஆரம்பிச்சிடான். தண்ணியா ரதத்தை அங்கேயே நிறுத்திட்டு உச்ச குரல்ல அழ ஆரம்பிச்சிட்டான். கிருதாந்த பக்தன் அந்த சேனாதிபதி அழறாரு, கண்ணீர் விட்டு அழறாரு. அவருடைய அழுகையை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க சீதை. எதற்காக இப்படி அழறீங்க நீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சீதை ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க அவங்க, வீர கிருதாந்த பக்தரடி, வீரரா இருக்கக்கூடிய இப்படி கோழை போல அழுகிறீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? சேனாதிபதி இருக்கிறீங்க, நீங்க போய் அழறதா? இந்த சமயத்தில் உனக்கு துக்கத்தை கொடுத்தது, அதாவது அழ வைத்தது யார்? என்ன காரணம்? ஜினேந்திர பகவானுடைய வந்தனை உற்சவத்திற்கு சமயத்தில் இப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீ எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்?
அதாவது இப்ப பௌல பகவான் தரிசனம் பண்ணோம், யாத்திரை பண்ணி கொண்டு சந்தோஷமாக இப்ப ஜனேந்திர பகவான் தரிசனம் பண்ண வேண்டி சந்தோஷம் இருக்க வேண்டிய நீங்கள் எதற்காக இப்பொழுது அழுகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிருதாந்த பக்தன் இரு கைகளை கூப்பி அவன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆறாரு. சொல்றாரு, ஏ மாதா, அன்னையே, கொஞ்சம் துஷ்ட நாரகி, கொஞ்சம் துஷ்ட நகரவாசிகள் உங்கள் மீது, உங்களுடைய ஒழுக்கத்தின் மீது களங்கம் ஏற்படுத்தி அபகீர்த்தியை பரப்பினார்கள். அந்த அபகீர்த்தி இன்னும் பரவக்கூடாது என்ற பயத்தில் புருஷோத்தம ஸ்ரீராமர் உங்களை இந்த நிர்ஜனம் பயங்கரமான ஆளே நடமாட காட்டுல தனியாக விட்டு விட்டு வரும்படி எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். நான் சுவாமியினுடைய கட்டளையை ஏற்று நான் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். அதனால் இப்பொழுது என்னால் துக்கம் தாங்க முடியவில்லை. எப்படி मुनि राग परिणति को त्याग देते हैं, उसी पर अपे आप राम ने आपको त्याग दिया. எப்படி முனிவர் முனி ஆகும்போது ராகத்தை தியாகம் செய்து விட்டாரோ அதே போல உங்களுடைய கணவர் ஸ்ரீராமர் உங்களையும் தியாகம் செய்து விட்டார். அப்போது லக்ஷ்மணன் ராமரிடம் அநேக முறை புரிய வைத்தார், கேட்டினார், வேண்டினார், வணங்கினார், என்னென்னமோ பண்ணி முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் லக்ஷ்மணனுடைய பேச்சை இந்த விஷயத்தில் அவர் கேட்கவே இல்லை. அவர் தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து விடவில்லை. ஏ சுவாமினி, உங்களை காப்பாற்றுவதற்கு தர்மம் தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த இம்சகமான, ஏதாவது விலங்குகள், இம்சை விலங்குகள் வாழக்கூடிய இந்த காட்டில் உங்களுக்கு தர்மம் மட்டுமே துணையாக இருக்கிறது. அதனால தர்மம் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த சேவகனுடைய என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வணங்குறான். இதை கேட்டு சீதையினுடைய மனதில், சீதை மேல அப்படியே இடி வீழ்ந்தது அப்படி சொல்றார். இடி வீழ்ந்தது போல ஆயிடுச்சு. அப்படியே மயக்கம் அடைந்து சீதை பூமியில் வீழ்ந்து விடுகிறாள். அதுக்கப்புறம் அப்படியே பூமியில வீழ்ந்துடுறாங்க, ரத்தத்துல இருந்து இறங்குறாங்க, அப்படியே வீழ்ந்துடுறாங்க பூமியில. அதுக்கப்புறம் எப்போ அவங்க நினைவு தெரிஞ்சதுன்னு தெரியாது, கண்களை திறந்து பாக்குறாங்க. ஆனால் அங்க என்ன நடக்குது? தற்காலிகி மேரே பிராணவாசி பேட் கர்வாவோ. ஸோ அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பிரதாந்த கிட்ட சொல்லுவாங்க, ஸோ என்னுடைய கணவரின், அதாவது பிராணநாதரிடம் ஒரு பரிசு சொல்லுங்கள், அதாவது ஒரு இதுவை சொல்லுங்க, அவரிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதையாவது சொல்லுங்கள் அவரிடம். நான் என்ன தவறு செய்தேன், என்ன அபராதம் செய்தேன், அதற்கு தண்டனையாக என்னை இப்படி யாருமே இல்லாத காட்டில் அவர் விட்டார். இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறான். கிருதாந்த வக்ரன் சொல்றாரு, ஏ மாதா, நீங்கள் அயோத்தியா நகரத்திலிருந்து இங்க, அதனால இந்த கேள்வியை என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டும், அதனால இப்பொழுதே என்னை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு போங்க, எங்க ராமரிடம் எடுத்து கொண்டு போங்க, நான் இந்த ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க விடுறது அப்புறம் இருக்கட்டும், என்னால சீக்கிரம் எடுத்துன்னு போயிட்டு யாருக்கு என் முன்னாடி நிறுத்துங்க, அதாவது முன்னாடி என்னை கொண்டு போய் நிறுத்துங்க, நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக எனக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்கிறார், இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த சேனாதிபதி கிருதாந்த பக்தன் சொல்றாரு, ஏ மாதா, இப்பொழுது அயோத்தியா நகரம் இங்கிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய சுவாமியான ராமரை பார்க்க முடியாது, அதனால அவங்க தரிசனம் செய்வது மகா துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நீங்க ரொம்பலாம் போற பக்கம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப தூரத்துக்கு நம்ம வந்தாச்சு, அயோத்தியாவை விட்டுட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்தாச்சு, கங்கை நதி கடந்து கூட இந்த பக்கம் வந்தாச்சு, இனிமே நீங்க அங்க போய் அவரை பார்க்கணுன்றதெல்லாம்
துர்லபம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு சீதையினுடைய இதயம் இன்னும் அதிகமாக தாக்கப்பட்டது. நம்ம மனம் அப்படியே கண்களில் இருந்து தண்ணீரா ஒழுகொட்டுது. அவர் சொல்றாரு, ஏ வீர சேனாதிபதி, மேரே தீவிர அசுப கர்ம உதயத்தினால இப்படி நடக்கிறது. அதனால் யார் மீதும் எனக்கு தோஷம் சொல்ல வேண்டும் என்று தோன்றவில்லை. என்னுடைய அசுப கர்ம உதயத்தினால இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தது. ஆனாலும் நீ சென்று என்னுடைய பிராணநாதன் ஆகிய ராமரிடம் அவசியம் சொல்ல வேண்டும். என்னை சொல்ல வேண்டும் கேட்டீங்கன்னா, எப்படி என்னை தியாகம் செய்தாரோ, என்னை தியாகம் பண்ணிட்டாரோ, அதற்காக கவலைப்பட வேண்டாம். தைரியமாக பிரஜைகளை ரட்சணை செய்யுங்கள். பிரஜைகளை தன்னுடைய மகன் போல காப்பாற்றுங்கள். இந்த அசாரமான சம்சாரத்தில் அத்தியந்த பயானகமான துக்க வடிவமாக இருக்கிறது. இந்த சம்சாரம் இருக்கிறது அத்தியந்த பயங்கரமாக இருக்கிறது, துக்க வடிவமாக இருக்கிறது. இதுல சமயக் தர்சனம் மட்டுமே சிரேஷ்டமானது, சிறந்தது. அதனால இந்த சமயக் தர்சனத்தை அடைந்த பவ்ய ஜீவன்கள் சம்சாரத்தில் இருந்து முக்தி அடைவார்கள். ஏ புருஷோத்தமனே, முக்தி நிமித்தமும் காரணமானது இது. அப்படிப்பட்ட துர்லபமான சமயக் தர்சனத்தை ஏதோ சில அபவிய ஜீவன்கள் நிந்தனை செய்கிறார்கள் என்ற பயத்தில் என்னை விட்டது போல சமயக் தர்சனத்தை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சேனாதிபதி கிட்ட அப்போட புத்திமதி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆரிகை மற்றும் முனிகளுக்கு நிரந்தரமாக ஆகாரத்தை கொடுக்க சொல்லுங்க, ஆகாரம் கொடுத்து சேவை செய்ய சொல்லுங்கள். சதுர்வித தர்ம சங்கத்திற்கு தனம், மனம், அதாவது செல்வம், உடல், அப்புறம் பணத்தினால உதவி செய்ய சொல்லுங்கள், ரட்சணை செய்ய சொல்லுங்கள். எல்லா சமஸ்த சாஸ்திரக்கு அவர் தெரிஞ்சவர். ஆனால் நானும் அபலை பெண். உன்கோ இதோபதேச தேனைக்கு, அவருக்கு நான் ஒரு அபலை பெண், அவரோ எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர். அவருக்கு இதோபதேசம் சொல்லுவதற்கு எனக்கு சாமர்த்தியம் இல்லை. ஆனால் कृपा प्राप्त कर माधांत होकर यदि मैंने कभी कोई अविनय युक्त वचन उनसे और अन्य किसी से भी कहे तो उसके लिए क्षमा करे. சொல்றாரு, நான் இது மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லு. நான் அபலை பெண், அவர் சாஸ்திரம் தெரிஞ்சவர். ஆனால் நான் உபதேசம் செய்யறதுக்கு யோகியம் இல்லாதவள். இருந்தாலும் நான் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக அவிநயம் யுக்த வசனத்தை பேசியிருந்தால் அதற்காக என்னை மன்னிக்க சொல்லு. மற்றும் அங்கிருப்பவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சீதா என்ன பண்றாங்க, திருண ஏவம் பாஷாணயுக்த கடோர பூமி பர் அச்சேது ஓகர் கிருப்படி அப்படின்னு அந்த அந்த இதுல சொல்லி மறுபடியும் அந்த புல்லு கல்லு நிறைஞ்ச அந்த பூமியில மறுபடியும் அப்படியே மயக்கம் அடைந்து வீழ்ந்துட்டாங்க. ஸோ இது மாதிரி போய் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா என்ன கொண்டு விட்ட அப்படின்னு திட்டல. அது அப்புறம் இது பண்ணல. அப்போ கூட உபதேசம் பண்றாங்க, எப்படி என்னை நீ விட்டீர்களோ அது போல சமயக் தரிசனத்தை விட வேண்டாம், தர்மத்தை விட்டுறாதீங்க, தர்ம காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மயக்க அடிச்சு வீழ்ந்துட்டாங்க. அப்புறம் சீதா சேஷ்டா ரகித் அது மாதிரி அச்சேதனமாயி விழுந்து ரொம்ப துக்கத்தோட அங்க கிருதாந்த பக்தரன் அவனை என்ன பண்றதுன்னே புரியல. சிந்தனை பண்றான், இந்த பயங்கரமான வனத்தில் மகாராணி சீதையை பிராண ரக்ஷை பண்றது கடினம். அதாவது இது எப்படி அவங்க இருப்பாங்கன்னா, ஒருத்தரும் கிடையாது, சிங்கம் புலிகள் உழவக்கூடிய காடு அது. அது மாதிரி காட்டுல எந்த ஆயுதமும் இல்லாம எப்படி இவங்க உணவு இல்லாம, அதுவும் கர்ப்பவதியான இவங்கள் எப்படி தங்குவாங்க? அதனால பிராண ரட்சணை செய்வது ரொம்ப கடினம். அப்புமை வனமே இன்கோ ஏகாக்கி, இப்போது நான் இவர்களை எப்படி தனியாக விட்டு விட்டு போவது? ஐயோ, என்னை போல் யார் பாவி இருப்பார்கள்?
இந்த நிர்தயம் உள்ள மனிதன் ஆகிவிட்டேனே, என்னை போல கல்மனது யாருக்கு இருக்க முடியும்? எனக்கு எப்படி அமைதி கிடைக்கும்? ஏகோ ஒரு பக்கம் என்னுடைய சாமியினுடைய கட்டளை, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிர்தயமான காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது இந்த பாவி. இது மாதிரி இந்த சமயத்தில் இப்படி சங்கடங்களில் ஆட்டுக்கொண்டேன், என்னுடைய பாவ கர்மம் அப்படின்னு அவன் திட்டுகிறார் தன் தானே. அதனால இந்த தாசதாக்கி திக்காருகை, இது மாதிரி ஒரு தாசியாக அல்லது வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு நான் என்னையே நிந்தனை செய்துகிறேன். இது மாதிரி ஒரு வேலை செய்யணுமா? இது சாக்கர் சேபி கூக்கர் भी भला ही अपना जीवन स्वाधीन रहकर भी व्यतीत करता है. இந்த மாதிரி வேலைக்காரனாக இருந்து அடிமையாக இருந்து சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு பதில் நான் சுதந்திரமா ஏதாவது கூலி வேலை செய்தா கூட நல்லதா இருந்திருக்கும். ஆனா இது மாதிரி வேலை சேனாதிபதின்ற வேலையில செய்து இது மாதிரி செய்ய வேண்டியிருக்கிறது. இஸ் கிங்கரத்துவக்கே திக்காருகை ஜோ இஸ் நிர்தேசம். அதனால எனக்கு அவங்க தனக்கு தானே திட்டுக்கிறான். இது மாதிரி காரியம் செய்த எனக்கு திக்காருகை. இது போல நிர்தோஷம் இல்லாத மகாசதி சீதாவை இந்த பயங்கரமான வனத்தில் தனியாக விட்டு விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேனே அப்படின்னு மனசுல பலவிதமான சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறாரு அவரு. என்ன பண்றதுன்னு புரியல. இங்க மயக்காட்சின்னு வேற இந்த அம்மா வீண்ட்டாங்க. கிருதாந்த பக்தன் தன்னுடைய இதயத்தை வஜ்ரமாக ஆக்கினார். கிருதாந்த பக்தன் தன்னுடைய மனத்தை வஜ்ரமயமா ஆக்கின்னு கடோரமா ஆக்கிக்கொண்டு வேற வழி கிடையாது சொல்லிட்டு அங்கவே சீதையை விட்டு விட்டு இவர் அயோத்தியா நோக்கின்னு தேர் எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் சீதை மாதிரி உணர்வு பெற்று ரெண்டாவது தடவை மைகர்ஷனால மறுபடியும் நினைவு பெற்று பார்க்கும்போது அங்கு தேரும் கிடையாது, கிருதாந்த வக்ரனும் கிடையாது, யாருமே பக்கத்துல இல்லாததை பார்த்து அவர் முருகி சதுஷ்ய விலாபுகர் கனே லகே. வழி தவறி போன ஒரு விலங்கு எப்படி கத்துமோ அது போல கத்த ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு பசு எதனா போயிடுச்சு, வழி தெரியாம போயிடுச்சு, ஆடு எதனா போயிடுச்சு, ஒரு மிருகம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வழி தெரியலனா அது கத்த மாமா மாமான்னு கத்துது இல்லை? அது மாதிரி இப்பொழுது இவளும் அது மாதிரி சீதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏ நரோத்தமன் मुझे त्यागने की आपको तथा नगरवासी को कोई दोष नहीं है. அப்ப ராமர் தான் பதில் சொல்றாரு, ஏ ராமரே நரோத்தமரே, என்னை நீங்கள் தியாகம் செய்ததோ அல்லது நகரவாசிகள் என்னை மீது குற்றம் சொன்னதோ இதில் யாருடைய தோஷமும் இல்லை. ஆப்தோ புருஷோத்தமஹே, நீங்கள் புருஷோத்தமன், லோகிக்கு மரியாதையை காப்பாற்ற வேண்டும். ஆனால் நான் என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த அசுப கர்மத்துக்காக என்னையே நான் இப்போது நிந்தனை செய்து கொள்கிறேன். அதற்கான பலனை இப்போது நான் அனுபவிக்கிறேன். ஐயோ, நான் எங்கே போவேன்? யாரிடம் போவேன்? இங்கு யாருமே இல்லையே. அதுக்கப்புறம் அப்பா ஞாபகம் வருது. ஏ தந்தை ஜனகரே, ஏ தாய் விதேகாவே, இப்போது நான் உங்களை எப்பொழுது பார்ப்பேன்? இப்போது என்ன ஆகிவிட்டது? ஏ வித்யாதரர்களுக்கு சுவாமி சகோதரர் பாமண்டலனே, என்னை நீங்களாவது ரட்சணை செய்யுங்கள். நான் பலபத்ரனுடைய பட்டராணி, சொர்க்கத்திற்கு சமமாக வைபவத்தை ஆண்டு கொண்டு மகளில் அரண்மனையில் நிவாசம் செய்தவள், ஆயிரக்கணக்கான தோழிகளோடு அதாவது வேலைக்காரிகளோடு அப்படி வாழ்ந்த நான் இந்த நிர்ஜனமான பயங்கரமான காட்டில் கல்லும் முள்ளும் நிறைந்த இந்த பூமியில் நான் எப்படி தூங்குவேன் அல்லது எப்படி வாழ்வேன்? இப்படி எல்லாத்தையுமே நினைச்சு தன்னுடைய வாழ்ந்த காலத்தை அரண்மனையில வாழ்ந்ததை நினைச்சு அவள் அழுகிறாள். இப்படி சீதையை கருணை, அதாவது கேட்பவர்களுடைய மனமே உருகி விடும்படி அழுகிறாள். கர்ப்ப பாரத்தையும் தாங்கிக்க முடியாமல் சீதை திரும்ப திரும்ப மயக்கம் அடைஞ்சு விழுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அழறாங்க, திரும்பி மயக்கம் வந்துடுது, மறுபடியும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படி திரும்ப திரும்ப மயக்கத்துல விழுத்தம், அப்புறமேலு அலறத்தும் புலம்பத்துமா இருக்கிறாங்க.
சோ அதை வந்து பர்வதாரோகன் துரகிகோ, அதை வந்து வர்ணிக்க நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த சமயத்துல அந்த காட்டுல புண்டரீக நகரத்து ராஜா சுவாமி வஜ்ரஜங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா, அந்த நாட்டு புண்டரீக பக்கத்துல ஒரு நாடு இருக்கிறது, புண்டரீக நகரத்தினுடைய நாட்டு ராஜா ராஜா வஜ்ரஜங்கன் காட்டு யானைகளை பிடிப்பதற்காக, தனக்கு யானை வேணும்னா காட்டுல போய் யானையெல்லாம் பிடிக்கிறாங்க, பிடிப்பதற்காக சேவகர்களை கூட்டு கொண்டு அங்க வந்து யானை பிடிக்கிறாங்க. படைக்கு ஏதாவது போருக்கு யானை வேணும், அதனால குட்டி யானை அது மாதிரி யானையை பிடிச்சி எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை படையில சேர்த்துப்பாங்க. அதுக்காக அவங்க எங்களோட அந்த காட்டுல வந்து யானை பிடிக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பெண்ணுடைய குரல், அலரும் குரல்ல கருணை குரல் கேட்கிறாங்க. அத உடனே அவங்க அந்த ராஜா நினைக்கிறாரு, அந்த யாரப்பா அது, இப்படி இந்த காட்டுல வந்து யாரோ ஒரு பெண் குரல் கேட்கிறது, அழுற குரல் கேட்கிறது அப்படின்னு தன்னுடைய கூட வந்த வீரர்களிடம் கேட்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த பயங்கரமான காட்டில் எப்படி ஒரு பெண் வந்தால் இப்படி ஏன் அலறுகிறாள், அழுகிறாள், யாரு என்னன்னு கேட்கும்போது அந்த சகைச்சர்கள் கூட வந்தவங்களும் சரி நாங்கள் போய் பார்த்து விட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த குரல் வந்த திசையை நோக்கி வந்துக்கிறாங்க. ஸோ வந்து வரும்போது அங்க சீதை திரும்ப திரும்ப புலம்புவதும் அப்படியே மயக்காட்சி விழுத்தும் இப்படின்னு அங்க நடந்துங்குது. அந்த அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வீரர்கள் வராங்கல்ல, அவங்க கையில ஆயுதங்கள்லாம் வச்சுன்னு வந்திருக்கிறாங்க. அதை அப்போது சீதை பார்க்கிறாரு, யாரோ நம்மளை நோக்கி வராங்க ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வரதுனால பயந்து போயிட்டான். ஐயோ இதெல்லாம் காட்டுவாசிகள் போல இருக்கிறது, இங்க இருக்கிற காட்டுல வாருக்கு கூட பிறகுது, அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள பார்த்த உடனே பெண் தனியா இருக்கிற பயப்படலாம். உடனே அவர்கள் வந்து பணத்துக்காக தான் இது மாதிரி பணம் நகைகள் கொள்ளைக்காரர்களாக இருக்கலாம், இல்லை ஏன் வரப்போறாங்க, கொள்ளைக்காரன் திருடர்கள் தான் காட்டுல வாழ்வாங்க, இல்லை வந்து வேடுவர்கள் இருப்பார்கள். என்னால என்ன பண்றா, தன்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே கைட்டி அங்க முன்னாடி வைக்கிறா, எடுத்துன்னு போங்க உங்களுக்கு தேவையானது எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதை வந்து பயத்தோட சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க, ஏ தேவி நீங்கள் பயப்பட வேணாம், சோகத்தை தியாகம் பண்ணுங்கள், இந்த நகைகளுக்காக நாங்கள் வெல்லவில்லை, உங்களுடைய குரல் கேட்டது, அழுக்குரல் கேட்கவே நாங்கள் வந்தோம், நாங்கள் வந்து வஜ்ரஜங்க ராஜாவினுடைய சேனையில் இருப்பவர்கள், சேனை வீரர்கள். எங்களுடைய ராஜா வஜ்ரஜங்கர் வந்து ஜின தர்மத்துக்கு ஃபாலோ பண்றவர், ஜின தர்மத்தை அனுராகி, சாஸ்திர வித்தைகளை நல்ல அபியாசம் செய்தவர், பரதனத்தை அதாவது மற்றவுடைய செல்வத்தை அவர் வந்து திருடுவதில்லை என தியாகம் செய்தவர், பரத்து பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் பார்க்கக்கூடியவர் அவர்னால உங்களுக்கு எந்த பயமும் வராது, நாங்களும் உங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம், அதனால நீ சோகத்தை விட்டு விடுமா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இந்த வீரர்கள் நிற்கிறாங்களோ அவங்க சொல்றாங்க. ஸோ எங்களால உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் வந்து சேனை, ஒரு படையினுடைய சேனைகள் அப்படின்னு சீதை தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அமைதி வர்றாங்க. அந்த நேரத்துல இந்த வீரர்கள் போன திசையில பின்னாடியே தேடிக்கொண்டு அந்த வஜ்ரஜங்க ராஜாவும் தானாகவே அங்க வந்து சேர்ந்துடுறாரு. அவர் யானையில் இருந்து கீழே இறங்கி சீதையின் அருகில் வராரு. சீதை மதுரமான வசனங்கள்ல சொல்றாரு, ஏ சகோதரி நீங்கள் யார், எதற்காக இந்த இடத்தில் தனியாக வந்தீர்கள், உங்களுக்கு துணையாக ஒருவரும் இல்லையே அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயிச அத்தியந்த, அதாவது உங்களை இங்க யார் கொண்டு வந்து விட்டார்களோ அவர்கள் கண்டிப்பாக மூடனாக இருப்பார்கள் அல்லது கல் மனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில கர்ப்ப அவஸ்தையில இது மாதிரி யாருமே இல்லாத காட்டுல கொண்டு வந்து உங்களை விட்டுட்டு போறானுங்களே, அவங்க என்ன அப்படிப்பட்ட மனுஷனா அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அவர்களை பற்றி சொல்றார். அப்போது ராஜா வஜ்ரசங்கன் என்ன சொல்றாரு, சகா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, வாங்க நான் வந்து உங்களை எங்களுடைய அரண்மனைக்கு வாங்க அப்படின்னு சீதையை சொல்றாங்க, என்னுடைய வீட்டுக்கு நகரத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க.
அது மாதிரி அவளை தைரியம் ஊட்டி அவளுடைய சோகத்தை அழுகையை நிறுத்துறாரு அந்த வஜ்ரசங்கன். அதுக்கப்புறம் ராஜா வஜ்ரசங்கனுடைய அந்த ஆறுதலான மொழியை கேட்டதுக்கு அப்புறம் தைரியம் அடைகிறா. அதுக்கப்புறம் ஸ்நேகத்தோடு வசனத்தை கூறிய மீது கண்கள்ல தண்ணி வருகிறது. அப்புறம் கொஞ்சம் அமைதி பெற்று அழும் குரல்ல சொல்றாரு. அவங்க சொல்றாங்க அந்த சீதா, ஏ தயாளு ராஜன், ஏ தயாளு ராஜன், நான் என்னுடைய பெயர் ஜானகி. நான் பாமண்டலனுடைய சகோதரன், ராஜா ஜனகனுடைய மகள், ராஜா தசரதனுடைய முதல் மருமகள், புருஷோத்தமன் ராமருடைய பட்டத்து ராணி. என்னுடைய பெயர், இன்னொரு பெயர் சீதை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லி தன்னை பத்தி பரிச்சயம் கொடுத்ததுக்கு அப்புறம் சீதை சொல்றாங்க, ராமர் லக்ஷ்மணர் கூட நான் இது மாதிரி நான் வனவாசம் போனேன், தசானன் மூலமாக அபகரணம் செய்யப்பட்டேன். அங்கிருந்து தசானனுடைய எங்க வீட்டுக்காரர் ராமர் தசானனை கொன்றாரு, அயோத்தியா நகரை திரும்பணும். ஆனா இது மாதிரி நடந்த ராஜாபிஷேகம் நடந்தது, இந்திரனுக்கு சமமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா இது மாதிரி நகரவாசிகள் என் மீது அபவாதம் பேசுனதுனால தசானன் வீட்டுல போயிட்டு வீட்டுல இருந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு முன்னாடி சேர்த்துக்கினாங்க, பாரு இந்த ராஜா அப்படின்னு சொன்னதுனால என்னை இந்த ராஜா என்னுடைய வீட்டுக்காரர் இப்படி கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாரு. சோ மறுபடியும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால வராத இடமா பார்த்து விட்டுடுவான்னு சொல்லிட்டாரு. சச்சா ஓனே லகே தப் ராஜா இப்படி பண்ணிட்டாரு இப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு சொல்றாரு, என்னுடைய கணவர் என்ன சொன்னாரு, என்னை கூட்டு கொண்டு எல்லா நிர்வாண சேத்திரம் இது மாதிரி சேத்திரங்களை எல்லாம் காமிக்கிறேன்னு சொன்னவரு. ஆனா அது அப்புறம் என்னுடைய சேனாதிபதியை மட்டுமே அனுப்பிச்சாரு. சேனாதிபதி காமிப்பாருன்னு சொன்னாரு. ஆனா இப்படி கொண்டாந்து கடைசியில சேனாதிபதி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். இந்த விருதாந்தத்தை கேட்டாரு அந்த ராஜா. கருணை ஓடு அந்த அழும் குரல்ல கேட்டதுக்கு அதுக்கப்புறம் சீதையை பார்த்து சொல்றாரு அந்த ராஜா தயாளு ராஜன். கருணையோட சொல்றாரு, ஏ சுபமதி, நீங்கள் தினசாசனத்தில் அதிகமான நம்பிக்கை உடையவர்கள் இப்படி அழுவது சரியில்லை. ஏனென்றால் ஆர்த்த ரௌத்ர தியானம் காரணமாக துக்கமே விளையும். அதனால ஆர்த்த தியானம் ரௌத்ர தியானம் படாதீர்கள். ஏ தேவி, இப்பொழுது உத்கிஷ்ட பதிவிரதையான நீங்கள், மகாசதியான நீங்கள் கர்ப்ப அவஸ்தையில் இருக்கிறதுனால பகவானுடைய சைத்தாலயத்துக்கு சென்று உங்களை அது மாதிரி தர்ம தியானம் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு புண்ணிய உதயம் இருக்கிறது, வாருங்கள். நம்ம இந்த நிர்ஜன வனத்துல இருக்கிறது காட்டிலும் என்னுடைய நகரத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த புண்டரீகத்துக்கு நகரத்து அதிபதி சோமவம்சி ராஜா துரிதரவாக ததா ராணி சபுன் சுபந்தகி புத்திர வஜ்ரஜங் தன்னை பத்தி சொல்றாரு. நான் இந்த புண்டரீக நகரத்துக்கு ராஜா சோமவம்சி ராஜாவுக்கும் ராணி சுபந்துக்கும் மகன் வஜ்ரஜங்கன். நீங்க தர்ம அனுசார் ஆப் மேரி சேஷ்ட பகினி ஹுயி, தர்மத்துக்கு ஏற்ற அது போல நீங்கள் இப்போது என்னுடைய சகோதரி ஆகிவிட்டீர்கள். அதனால உங்க சகோதரியை காப்பது என்னுடைய வேலை. அதனால சோகத்தை தியாகம் செய்து நீங்கள் இந்த புண்டரீக நகரத்திற்கு வாருங்கள். காலாந்திரத்தில் நாங்கள் உங்க ஸ்ரீராமரையும் புண்டரீக நகரத்துக்கு அழைத்து உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தர்மாத்மா ராஜா வஜ்ரஜங்கன் சீதாவை அமைதிப்படுத்தி தைரியமூற்றாரு. சீதைக்கு இப்பொழுது சாக்ஷாத் சகோதரர் பாமண்டலனே கிடைத்தது போல் ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்பொழுது ராஜா வஜ்ரசங்கன் என்ன பண்றாரு, வஜ்ரசங்கனை பிரசம்சை பண்ணி சீதை சொல்றாங்க, நீங்கள் எனக்கு யோக்கியமான சகோதரர் ஆனீர்கள். கண்டிப்பாக நீங்கள் பூர்வ பவத்தில் எனக்கு சகோதரராக இருந்திருக்க வேண்டும் இந்த பவத்தில். அதனால அந்த பக்தி அந்த இது காரணமாகவே இப்பொழுதும் நீங்கள் என் மீது கருணை காட்டினீர்கள், அன்பு காட்டினீர்கள், என்னுடைய சோகத்தை நீக்கினீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களையும் அந்த கூப்பிட்டதுக்கு பதில் சொன்னாங்க. இப்பொழுது ராஜா வஜ்ரசங்கன்
மகாசதி சீதாவை அழகான ஒரு பல்லக்கு ரெடி பண்ணி அதுல வந்து உட்கார வச்சு தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் அதை இது தூக்கின்னு வர சொல்றாரு. பல்லக்கை தூக்கின்னு வர சொல்லிட்டாரு. நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த யானையிலையும் போக முடியாது, அதனால பல்லக்கு உட்கார ரெடி பண்ணி பல்லக்கில் உட்கார வச்சு அந்த சிப்பாய்கள் மூலமா தூக்கி கொண்டு நகரத்திற்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நகரத்தை அழகுபடுத்துறாங்க. அங்க வந்து வாத்தியங்கள் முன்னாடி சொல்றாரு, வாத்தியங்களோட சீதையை நகரத்துல பிரவேசம் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ராமருடைய மனைவி ஒரு ராணி நம்மளுடைய நகரத்துக்கு வராங்க, அதுவும் சகோதரி வராங்க அப்படின்றதுக்காக ஒரு சகோதரிக்கு எப்படி கூப்பிடணுமோ அது போல வாத்தியங்களோட மேளத்தோட அந்த அரண்மனை அந்த நகரத்துக்கு உள்ள பிரவேசம் பண்றாங்க. ஸோ அந்த அப்புறம் போன உடனே அவர் அரண்மனைக்கு போகும்போது அந்த ராஜ பரிவாரத்தில் இருக்கிற அனைத்து பெண்களும் வந்து ஆதரவோட ஸ்நேகபூர்வமாக சீதாவை வந்து அவங்களோட வந்து கூப்பிட்டு அழைச்சின்னு போறாங்க. சீதை பல்லக்கில் இருந்து இறங்கி நேராக ஜினாலயம் போகணுன்னாங்க. முதல்ல ஜினாலயத்துக்கு போறாங்க. ஜினாலயத்துக்கு போய் பக்தி பூர்வமாக ஜினேந்திர பகவானை ஸ்துதி பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோடையும் தன்னுடைய அந்த ராஜமகளுக்கு அந்த ராணிகள்லாம் வந்து கூட்டு போறாங்க. ராஜமகளுக்கு உள்ளார போறாங்க. எல்லா ராணிகளும் சீதையை சீதைக்கு சேவை செய்யறதுல உடனே யாரு தெரியுமா இவங்க வந்து ராமருடைய பட்டத்து ராணி இவங்க வந்து அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காரு. அதனால எல்லா ராணிகளும் அங்க சேவையில இருக்கிறாங்களா, சித்தாசர்கள் இருக்கலாம். அது மாதிரி சாமந்தகன் ஏவம் கனமானிய நகரவாசி அநேக பிரகாரிக்கு வஸ்திராபூஷன் உபகார் லேக்க சீதாக்கு சமீப ஆயே. அப்பொழுது அங்க சிற்றரசர்கள் சின்ன சின்ன அரசர்கள் அந்த நகரத்து செல்வந்தர்கள் எல்லாருமே தங்களால் என்னென்ன வஸ்திரம் ஆபூஷணம் அப்புறம் நகைகள் என்னென்னமோ அதெல்லாம் கொண்டு வந்து சீதையிடம் சமர்ப்பணம் பண்றாங்க. இது மாதிரி நம்ம இதுக்கு வந்து ராமருடைய ராணி வந்திருக்கிறாங்க, சீதா ராணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொண்டு வந்து பரிசுலாம் கொடுக்குறாங்க. சீதையும் எல்லா இதையும் வாங்கி கொண்டாங்க. வாங்கிக்கின்னு அவங்களுக்கு ஏத்தார் போல அவங்களுக்கு எதை திரும்பி அவங்களுக்கு தேவையானதை திரும்பி கொடுக்குறாங்க. இப்படி அவங்க அந்த தர்ம ஆராதனா வெத்தித்து கர்ணே லகி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயே தர்ம ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. தர்ம ஆராதனைனா தியானம் பூஜை பக்தி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சீதாவை காட்டில் தனியாக விட்டு கிருதாந்த பக்தன் சோகத்தோடு வியாக்குலத்தோடு திரும்பி ராமரிடம் போய் சேர்றாரு. போய் அவர் கை கூப்பி நமஸ்காரம் பண்றாரு. ஏ பிரபோ, உங்களுடைய கட்டளைக்கு ஏற்றாற் போல சுவாமினி சீதையை பயங்கரமான விலங்குகளால இருக்கக்கூடிய அந்த காட்டில் தனியாக விட்டு வந்து விட்டேன். இப்பொழுது சீதைக்கு கர்ப்பத்தில் கர்ப்பம் மட்டுமே துணையாக இருக்கிறது, வேறு யாரும் கிடையாது. மகாசதி சீதானே அழுது கொண்டு உங்களிடம் ஒரு விண்ணப்பத்தை சொன்னார். அது என்ன சொன்னது அப்படி சொன்னார். ஆப்னே ஜனதாக்கோ அபவாத் பயசே, நீங்கள் வந்து மக்களுடைய பயம் காரணமாக அபவாதம் காரணமாக எப்படி என்னை தியாகம் செய்தீர்களோ அதை போல மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக சம்யக் தர்சனத்தை தினசாசனத்தை விட்டுவிடாதீர்கள், தினேந்திர பகவான் பக்தியை விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மூட व्यक्ति बिना विचार किए ही निर्दोष में कलंक लगते देते हैं. மூட மக்கள் வந்து சிந்தனை இல்லாமலேயே நிர்தோஷம் உள்ளவர்கள் மீது கலங்கத்தை உற்பத்தி பண்ணுவார்கள். जिस प्रकार उन पर लगाया परंतु आप विवेक अनुसार நியாயபூர்வக ही अपना कार्य करे. அதனால நீங்க வந்து சீதையை விட்டது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் தர்மத்தை விட்டுடாதீங்கன்னு சொன்னாங்க. விவேகத்தோடு நியாயத்தோடு நீங்கள் நாட்டு மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. கிசிக்கு பிராந்தி பூர்ண கதன் மாத்திர சேகி கிசி பர் மித்யா ஆரோப் நா லகாவே. அதனால யாருடைய பிராந்தி அதாவது மயக்கம் காரணமாக வர்ணனையை கேட்டு அதாவது தவறான ஆரோபம் குற்றத்தை தோஷத்தை இன்னொரு மீது நீ அது மாதிரி யார் மீதும் பண்ணாதீங்க. சமயக் தர்சன சே விமுக் மித்யாதிஷ்டி ஜீவத்தோ
दिनधर्म रूपी रत्न को भी अपवाद करने लगते हैं. சமயக் தர்சனம் இல்லாத தர்மத்தின் மீது விலகி இருக்கக்கூடிய மித்யாதிஷ்டி ஜீவன்கள் தான் ஜனதர்மம் என்னும் ரத்தினத்தின் மீது அபவாதம் செய்வார்கள். ஆப் இன்கி அபவாதிக்கு பயசே, நீங்கள் இந்த அபவாதத்தின் பயத்தினால சமயக் தர்சனத்தின் சுத்தத்தன்மையை தியாகம் செய்யாதீர்கள். सीता को त्यागने से आपको केवल इसी जन्म में किंतु मनुष्यताप हो सकता है, किंतु सम्यक दर्शन त्याग करने से जन्म जन्मांतर में आपकी दुख प्राप्त होगा. நாளை இந்த சீதையை தியாகம் பண்ணதுனால உங்களுக்கு வேணா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்க முடியும். ஆனால் சம்யக் தர்சனத்தை மட்டும் நீங்க தியாகம் பண்ணிட்டீங்கன்னா ஜென்ம ஜென்மத்துல உங்களுக்கு துக்கம் வரும். संसार में अन्य समस्त वस्तुएं सुलभ हो सकती हैं, परंतु एक सम्यक दर्शन रत्न ही अत्यंत दुर्लभ है. உலகத்துல எல்லாமே எளிமையாக கிடைக்க முடியும். ஆனால் சம்யக் தர்சனம் அந்த ரத்தினம் மிகவும் துர்லபமாக கிடைக்கிறது. இதெல்லாம் உங்க சீதை உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கிருதாந்த பக்தன் சொன்னார். சேனாபதியினுடைய முகத்தில் வாயிலிருந்து சீதை சொன்ன இதயத்தை தொடும் வசனத்தை கேட்டு ஸ்ரீராமன் மிகவும் துக்கம் அடைந்தார். அவர் சித்தத்துல நினைக்கிறாரு, मुझे मूढ़ ने कुछ अविवेक व्यक्ति की मिथ्या वचन को सत्य मानकर घोर निंद्य कार्य किया है. அவர் தனக்கு தானே நினைக்கிறாரு, இந்த மூட நானே விவேகம் இல்லாமல் சில மனிதர்கள் சொன்ன காரியத்தை கேட்டு அவருடைய மித்யா வச்சனத்தை கேட்டு உண்மையான ஒருவரை கோரமான காட்டில் விட்டு வர சொல்லி நிந்திக்கத்தக்க காரியத்தை செய்தேன். ஐயோ, கஹா ஹே அதி சுகுமாரி. எங்கே எப்படி அந்த சுகுமாரினா நல்ல கோமல சுகுமாரி, ராஜபுத்திரி ராஜாவினுடைய மகள் சுகுமாரி இந்த இம்சை தரக்கூடிய பசுக்களின் நடுவில் பயானமான காட்டில் இந்த சமயத்தில் எப்படி இருக்கிறாளோ, கர்ப்ப நிலையின் பாரத்தை எப்படி தாங்கிக் கொள்கிறாளோ அப்படின்னு இப்பதான் நினைக்கிறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீராமத்தின் சித்தத்துல பல விதமான சிந்தனைகள் அப்பொழுது வருது. அவர் இதை மறுபடியும் என்ன பண்றாரு, அதை நினைச்சு மறுபடியும் மயக்க அடைஞ்சு வீழ்ந்துடுறாரு. அவர் மயக்கம் அடைஞ்சு வீழ்ந்த உடனே மறுபடியும் அந்த மயக்கத்தை தெளிவித்ததுக்கு அப்புறம் அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன அழறாரு? ஏ பதிவிரதை பிரிய சீதை, நீ இப்பொழுது எங்கே இருக்கிறாயோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு. அது அப்புறம் கேட்கிறார், ஏ கிருதாந்த பக்தன், உண்மையிலேயே நீ சீதையை அப்படிப்பட்ட காட்டில் தான் விட்டு வந்தாயா, இல்லை வேற என்ன சும்மா என்கிட்ட போய் சொல்றியா? சொல்லு, எங்கன்னா மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட சொல்றியா, ஒழிச்சு வச்சுட்டு சொல்றியா? அப்படி சொன்னா நல்லா இருக்குமே. உண்மையிலே நீ அது மாதிரி ஒரு காட்டில தான் அவளை விட்டு வந்தாயா? உண்மையை சொல் அப்படின்னு கிருதாந்த பக்தனை பார்த்து கேட்கிறாரு. சோகத்தினாலேயும் வெட்கத்தினாலேயும் சேனாதிபதி தன்னுடைய தலையை கீழே குஞ்சுகிறார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. रुद्र कंड होने के कारण वह कुछ भी ना कर सकता. தொண்டை அடைத்து விட்டது. அதனால அவரால் ஒரு வார்த்தையும் பேச முடியவில்லை. சீதாவை மனமே தியாக ஜானேக்கு பூர்ண விஸ்வாஸ் ஸ்ரீராமுக்கு ஹோ கயா. அதனால இவர் ஏதோ ஒரு வேணே தான் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சாரா என்ன தெரியல. அதனால உண்மையிலே என்னை விட்டுட்டு தான் வந்தியா, உண்மையிலே காட்டுல தான் விட்டு வந்தியா, உண்மையில நான் சொன்னதுதான் செஞ்சியான்னு கேட்கிறாரு. ஆனா அவர் ஒண்ணுமே பதில் சொல்லாததுனால சீதையை நினைச்சு அவரு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் பூர்ண விசுவாசம் அவருக்கு வந்துடுது, உண்மையிலே விட்டுட்டு தான் வந்துட்டாரு இவரு. அப்புறம் மறுபடியும் மயக்கம் அடைஞ்சு மறுபடியும் வீழ்ந்துடுறாரு. அப்புறம் லக்ஷ்மணன் சீதோபச்சார சச்சேது கர் உனே தைரிய பாந்தா. அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் அங்க லக்ஷ்மணன் மறுபடியும் அவருக்கு சீதோபச்சாரம் பண்ணி அவருக்கு தைரியத்தை சொல்றார். ஆனாலும் ஸ்ரீராமருடைய அழுகையான நிலையை பார்த்துவிட்டு அவராலையும் அமைதியா இருக்க முடியல. அவரும் அழ ஆரம்பிச்சிட்டார்.
அப்பொழுது சமஸ்த அயோத்தியா நகரமே சோகத்தில் ஆழ்ந்து போச்சு. இது மாதிரி ராமர் அழறாரு, லக்ஷ்மணன் அழறாரு அப்படின்னா அங்கிற இவனும் மக்களும் அழறாங்க. அப்புறம் மக்கள் எல்லாருமே அயோத்தியா நகர் மக்களுமே சோகத்தில் மூழ்கியது. லக்ஷ்மணன் ஸ்ரீராமனிடம் சொல்லுகிறார், ஏ பிரபு, अब आप सो गए एवं पश्चाताप त्यागो, हम बावजी सीता को अन्वेष कर उन्हें अवश्य ही पुनः ले आएंगे, किंतु श्री राम की मानसिक शांति कहाँ? अनेक दिवस पर्यंत उठते बैठते सोते जागते आहा त्याग करते अहनिर्दिशय में एकमात्र सीता को ही ध्यान रखता था. அது மாதிரி அப்ப லக்ஷ்மண் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணனே. அண்ணன் இப்ப சொல்றாரு, நீங்க சோகப்படாதீங்க, நாங்கள் இப்பொழுதே நான் ஆளைகளை அனுப்பிச்சு தேடி அவங்க எங்க இருந்தாலும் உடனே கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடுகிறோம், நீங்க அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஸ்ரீராமருக்கு மனம் எங்கே சாந்தத்தில் இருக்கிறது? சாந்தி இல்லை. பல நாட்கள் அவர் உட்கார்றது, படுக்கிறது, தூங்குறது அதெல்லாமே இயந்திரம் போல வேலை செஞ்சு அது மாதிரி இருந்தார தவிர அவருடைய நினைவு பூரா சீதை மேலே இருந்தது. இப்படி நான் செஞ்சுட்டேனே, செய்யக்கூடாது, ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சுட்டேன், ஆனா செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சீதையே தியானம் செஞ்சு கொண்டிருக்கிறார். காலாந்தரத்துல லக்ஷ்மண் நிறைய சம்போதனம் பண்றாரு. அப்புறம் சூத்திர சித்தாந்த கோஷ்டவன் அதம சாஸ்திரங்களை பண்ண வைக்கிறாரு. மனமே பல சோக கிஞ்சித் நியூன ஹோகயா. இப்படி காலாந்தரத்துல காலத்தினால லக்ஷ்மணன் அடிக்கடி உபதேசம் செஞ்சு தர்ம உபதேசம் அதுக்கப்புறம் கேட்டு கேட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சோகத்திலிருந்து விடுதலை பண்றார். நிருபாய ஹோவே தைரிய தாரன் கர் धर्म ध्यान में संकल्प होकर लक्ष्मण सहित पूर्ववत न्यायपूर्वक ராஜ கண்ணே லகே. சரி, அப்போ எந்த ஒரு உபாயமும் கிடையாது அப்படின்னு நினைச்சு தைரியம் அடைஞ்சு இனிமே என்ன பண்ண முடியும், சீதையை போய் கூட்டின்னு வரவா முடியும், அது காரில் விட்டு வந்தாச்சு, அவங்க எங்க திரும்பியா கடைக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க புண்ணியம் இருந்தா அவங்க யாராவது காப்பாத்துறாங்க, இல்லைன்னா போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சோகமாகி அதுக்கப்புறம் தர்ம தியானம் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைக்கு வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, பல மாசங்கள் சில நாள் ஆகிட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 28வது அதிகாரம். கர்ப்ப பாரத்தினால மகாசதி சீதை தேகயஷ்ட கிஞ்சித் சிதில் ஓகை. கர்ப்பத்தினுடைய பாரத்தினால சீதையினுடைய உடல் அங்க என்ன இருக்குது, பலவீனம் அடைந்தது. அவருக்கு எல்லா விதமான காயா பாண்டு வர்ண ஓகயா. ஸோ நிறமே பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு, பேல், அதாவது மஞ்சள் கலர் ஆயிடுச்சு, உடம்புற வீக் ஆயிடுச்சு, எல்லோ கலர் ஆயிடுச்சு. ஏன்னா ரத்த சோகை வந்துற மாதிரி ஆயிடுச்சு. கதி பி குச் மந்த ஓகயா. நடக்கிறது கூட மெல்லமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உக்காடுறதுக்கு ஏந்துக்கிறது. ஏன்னா கர்ப்ப நிலையில முழு மாதம் வரும்போது அது மாதிரி நிலைமை வந்துச்சு. कोई अनेक आज्ञा नहीं टालता था, दर्पण निकट होते ही भी वग खंख में अपना मुख वालने करते थे. वीणा मृदंग आदि की मधु ध्वनि रुचिकर ना होगा. ஆனா அந்த கர்ப்ப அவஸ்தையில வளர வளர அவருடைய போக்கே மாறி போச்சுன்னு சொல்றாங்க. என்ன பார்க்கும்போது அவள் கண்ணாடி பார்க்கும்போது பார்க்கறது கிடையாது, கண்ணாடி பார்க்க கிட்ட போகும்போது கையில அங்க வாள் இருக்கிறதா, வாழை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வீணை மிருதங்க வாத்தியம் அதெல்லாம் அவங்களுக்கு இனிமையா கொடுக்கல, ஆனா போர் சம்பந்தமானது, தனுஷு, அதுக்கப்புறம் சப்தம், யுத்தம் பயிற்சி பண்றாங்களே, சண்டை போடுறாங்களே, ஸோ அதெல்லாம் அவளுக்கு சீதைக்கு அந்த பிரியமாயிடுச்சு. அதாவது கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தை இருக்கிறது, அதுக்கு ஏத்தாற் போல மனசு பாவம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த சண்டை யுத்தம் அது சம்பந்தமா அவங்களுக்கு இஷ்டமா இருக்குது. இனிமையான மதுர வச்சனம் அது இதெல்லாம் பிடிக்கல. तात्पर्य है कि उनकी கோமலதா ஏவம் கடோரத்தம்மே பரிவர்த்தன் ஓகைத்தி. என்னங்க என்ன, அவங்களுடைய கோமலத்தன்மையா இருந்த மனம் இப்ப கடோரமாகிவிட்டது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பதான பூர்ண ஹோனே பர், அதுக்கப்புறம் முழு நிலைமை அடைகிறாங்க. கர்ப்பம் ஸ்ராவண மாசம் சுக்லபக்ஷம், ஸ்ராவண சுக்ல பூர்ணிமா அன்று श्रवण नक्षत्रத்துல மகாசதி சீதானே யுகல புத்திர கோ பிரசவ கியா.
2 ஜோடி, அதாவது இரட்டையர்களை பெற்றெடுத்தார். எப்போது? ஸ்ராவண மாசம் சுக்லபக்ஷம் பௌர்ணமி அன்று ஸ்ராவண நட்சத்திரத்துல ராஜா வஜ்ரசங்கன் வந்து சீதையினுடைய அந்த புது 2 குழந்தைகளுக்கு ஜன்மோத்சவம் சமாரோகத்தை நல்லா நகரத்துல பண்றாங்க. ஸோ அவங்க குழந்தைன்னா இப்போ சகோதரி வந்து வீட்டில் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து தன்னுடைய சகோதரிக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாரு அந்த ராஜா. உடனே எல்லாரும் நகரம் பூரா இது மாதிரி என்னுடைய சகோதரிக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொல்லி அங்க நகரம் பூரா உற்சவம் கொண்டாடுறாங்க. அவளுக்கு வந்து பேர் வைக்கிறது இவர் தான் வைக்கிறாரு. ஒருவனுடைய பேர் வந்து அனங்கலவனன், இன்னொரு பேர் வந்து மதனாங்குஷம். ஸோ மதனாங்குஷ் இன்னொருத்து வந்து அனங்கலவன், அதான் லவகுஷ்ன்னு சொல்லுவாங்க. லவ அவர் குஷ். ஸோ சுருக்கமா லவகுஷ்ன்னுவாங்க. இவர் அனங்கலவன், அவர் மதனாங்குஷ் அப்படின்னு பேர் வைக்கிறார் 2 பேருக்கும். நவோததித் திதி ஆதி சந்திரமா கி சதோனோ பாலக்கிரம சே பர்த்தே ஹே. அதாவது வளர்பிறை சந்திரன் போல 2 குழந்தைகளும் அந்த வளர்கிறது. அவங்களுடைய அழகான முகம், அவங்களுடைய அழகான பேச்சு எல்லாரையும் கவர்கிறது. அங்க பாக்குறவங்க எல்லாருமே ஆனந்தம் அடைகிறார்கள். அந்த குழந்தைங்களுடைய சேஷ்டைகள், அவங்க போறது, குழந்தை அவ்வளவு அழகா இருக்குது. அவங்க பார்க்கும்போதே பசங்கள்லாம் தூக்கிக்கணும்னு சொல்லி தோணுதில்லை. அது மாதிரி குழந்தை வந்து அவ்வளவு அழகாக அவங்களுடைய சேஷ்டைகள் இருக்கிறது. 2 பாலகர்களும் அப்படி சித்த ஆகர்ஷ மனோகர பாலக்கிடாசிய சமுக்ர. ஸோ அந்த சிறந்த குழந்தைகள் தங்களுடைய சித்தத்திரை மக்களுடைய மனதை கவரும்படி அந்த பால கிரீடைகள் விளையாட்டுகளை விளையாடுறாங்க. அதை பார்த்து பெரியவங்க, அங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய ராணிகள், ராஜா, சீதை எல்லாருக்குமே சந்தோஷம் வருது. माता सीता उनकी अनुपम बाल लीला से अपनी कष्टों को विस्मृत कर बैठी थी. இப்படி அந்த குழந்தைகளை பார்த்து அந்த குழந்தை செய்யக்கூடிய விளையாட்டுகள், அவங்க போறது, நடக்கிறது, பேசுறது, இதெல்லாமே தன்னுடைய கஷ்டத்தை மறந்து சீதை அங்கேயே இருக்கிறாங்க. दोनों भ्राताओं में परस्पर घनिष्ठ प्रेम था. அந்த 2 குழந்தைகளுக்கும் 2 பேர் நடுமத்துல வந்து பிரியம் அவ்வளவு இருந்தது, பிரேம் இருந்தது, அன்பு இருந்தது. ஸோ அதனால ராஜா என்ன பண்றாரு, அந்த வஜ்ரஜங்க ராஜா அவர்களுடைய அரண்மனை இன்னும் கொஞ்சம் சோபம், அதாவது நல்லா சோபிக்க ஆரம்பித்தது. அந்த உன்கி சமஸ்த ராஜமகள் ஆபாயுக்த ஓகையா. ஸோ அந்த 2 பசங்க இருக்கிறதுனால அந்த அந்த அரண்மனையே ராஜமகளே வந்து ஒரு தனி பொலிவோடு திகழ ஆரம்பிக்கிறது. எப்பொழுது அந்த 2 பசங்களும் வந்து குழந்தைகளும் படிக்க வயசை வந்துடுது, 5 வயசுலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ அது மாதிரி வித்யா அபியாசம் செய்வதற்கு தயாராகும் போது ராஜா என்ன பண்றாரு, இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல குருவை தேடுறாரு. அப்பொழுது அங்க அஷ்டாங்க நிமித்த ஞானி சித்தாந்த நாமக் சுல்லக். ஸோ ஒரு சுல்லக் இருக்கிறாரு, ஜெயின சாஸ்திரப்படி சுல்லக் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த நகரத்துல. அவர் வந்து அஷ்டாங்க நிமித்த ஞானியா இருக்கிறார். எல்லா விதமான நிமித்த ஞானி, அஷ்டாங்க நிமித்த ஞானியா இருக்கிறாரு. அவர் பேர் சித்தாந்த். அப்படிப்பட்ட சுல்லக்கரிடம் சங்கம் இருக்குதுல்ல, இப்ப முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா முனி சங்கத்துக்கு அனுப்புவாங்க, அல்லது சங்கத்துக்கு தான் படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. இப்ப அது மாதிரி சுல்லக்கர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த 2 மாணவர்களையும் சாஸ்திரம் சஸ்திரம் கத்துக் கொடுப்பதற்கு, அபியாசம் பண்றதுக்கு அவங்கள ஒப்படைச்சிட்டார். நீங்க தான் இந்த குழந்தைங்களை எல்லா கலைகளும் கத்து தரணும் அப்படின்னு சுல்லக்கர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. மகா புண்ணிய உதயக்கு பிரபாவசே. மகா புண்ணிய உதயத்தினுடைய பிரபாவத்தினால சகோதரர்கள் கொஞ்சம் காலத்திலேயே எல்லா வித்தைகளையும் அவர்கள் வந்து நல்லா பாராங்கதோகை அது கடந்துட்டாங்க, நல்ல ஞானம் பெற்றார்கள். அவர்களுடைய பிரச்சண்டமான தீவிரமான பிரதாபத்தினால பிரபல மகிமாவான் நிருபதிபி தேஜஸ் ரஹித் ஓக்கர் உன்கி நம்ரபூத் ஓகே. அந்த இளைஞர்கள் ஆயிட்டாங்க, கொஞ்ச காலத்திலே எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டார்கள். அவருடைய பிரகாசமான முகத்தை பார்க்கும் போதே மற்ற ராஜாக்கள்லாம் கூட ஒளி இழந்து அப்படியே இதுவாயிட்டாங்க. श्रीवत्स लक्ष्मण युक्त वस्त्रस्थलधारी महापराक्रमी एवं चर्म शरीरी पुत्रों को
सानिध्य में मादा आनंद से फूली नहीं समाधि थी है. ஸோ அந்த மார்பில் வந்து ஸ்ரீவசம் அது மாதிரி ஸ்ரீவசம் இருக்குல்ல, பகவானுக்கு இருக்கும் ஸ்ரீவசம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி லட்சணத்தோடு கூடியவரா இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும். மகா பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க. அவங்களும் சர்ம சரீரதாரி. ஆனா தெரியாது உங்களுக்கு, ஆனா அவங்க உடல் வந்து இதான் கடைசி பகவான் அவங்களுக்கு. சர்ம சரீரதாரி புத்திரர்கள். அவருடைய அழகை அவருடைய வீரத்தை பார்த்து சீதையால ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியாது. அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாங்க மகனை பார்க்கும்போது. எப்படி பலபத்ரன் ஸ்ரீராம் மற்றும் நாராயணன் லக்ஷ்மண் अयोध्याविकी देवों में सुख भोगते थे, उसी प्रकार पुंडरीक में लवन और अंकुश दोनों भ्राता इंद्र प्रदीत सतुष्य अपार वैभव संपत्ति को सुखपूर्वक उपभोग करते थे. எங்க அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா ராமரும் நாராயணன் லக்ஷ்மணனும் அயோத்தியாவில் எப்படி தேவர்களுக்கு சமமாக சுகத்தை அனுபவிக்கிறார்களோ அப்படியே புண்டரீக நகரத்துல இந்த லவனும் அங்குஷனும் இருவர் சகோதரர்களும் இந்திரனுக்கு சமமாக எல்லா விதமான வைபவத்தோடு சம்பத்தியோடு சுகமாக அன்னையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் வந்து சகோதரர்களும் யுவ அவஸ்தையை கடந்து வந்துட்டாங்க. அப்பொழுது ராஜா வஜ்ரசங்கன் என்ன சொல்றாரு, தன்னுடைய மகள் இருக்கிறாள், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அவருக்கு பேர் வந்து சசிசூலா. அதையும் இல்லாம 32 பெண்களை அனங்க லவனுக்கு திருமணம் செய்ய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். தன்னுடைய பெண் இல்லாம இன்னும் 32 பேர் முக்கியமான பெண்கள், அந்த நகரத்துல இருக்கிற பெண்களையே தன்னுடைய பெரியவனுக்கு அனங்க லவன் இருக்காங்களே அண்ணன், அவர் தான் இவரு வந்து குஷ் வந்து அங்குஷ் வந்து தம்பி. அதனால அனங்கம் அவருக்கு முடிவு பண்ணார் தன்னுடைய பெண்ணை கொடுக்கணும்னு. ஆனா ரெண்டு பிராதாவுக்கும் ரெண்டு பேருமே ஒன்னா பிறந்தாங்க, ஆனா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒன்னா திருமணம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிந்தனை பண்ணி அங்குஷத்துக்கு யோகியமான பெண்ணை, இன்னொரு தம்பிக்கு வந்து யோகியமான பொண்ணை கண்டுபிடிச்சோம்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னா திருமணம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போது ராஜா வஜ்ரஜங்கன் பிருத்திவிபுர் की राजा पृथु के यहाँ दूध बेचकर अंकुश के लिए उसकी पुत्र கனகமாலா की யாச்சனா की. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நாட்டு ராஜா இருக்கிறாரு பிருத்திவிபுரம்னு, பிருத்திவிபுரத்தினுடைய ராஜா பிருத்துன்னு பேரு. அவரிடம் ஒரு தூதுவனை அனுப்புறாரு, இது மாதிரி எங்களுடைய சகோதரியினுடைய மகன் அங்குஷன், அவனுக்கு வந்து உங்களுடைய பெண்ணை கனகமாலாவை திருமணத்துக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தூதுவன் கிட்ட அனுப்பிச்சாரு. தூதுவன் முகத்திலிருந்து அங்குஷ பத்தி ஒரு பெண்ணு கேட்கிறாருன்னு கேட்டு அந்த ராஜா மிகவும் கோபம் அடைகிறார். ஏ தூதுவனே, திருமணம் செய்வதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அதுல வந்து 9 விதமான தகுதி முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரோட திருமணம் சம்பந்தம் வைக்கிறோமோ அவர்களுடைய குலம், அப்புறம் ஒழுக்கம், 2வது ஒழுக்கம், 3வது வந்து செல்வம், 4வது வந்து ரூபம், 5வது வந்து ஈக்குவலன்ட் சமாதானம், ரெண்டு பேருக்குமே சமமா இருக்கிறது, அந்த குடும்பம் ரெண்டு குடும்பமே சமமாக இருக்கிறது. அப்புறம் வந்து உடல் பலம், அப்புறம் வந்து வயது பார்க்கணும், அப்புறம் எந்த தேசம்னு பார்க்கணும், எந்த தேசத்திலிருந்து வராங்க அவங்க, அப்புறம் வந்து அவங்களுடைய வித்தை என்ன படிப்பு இருக்கு, ஸோ படிப்பு, அந்த நாடு எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, வயசு இருக்கிறது, அவங்களுடைய உடல் பலம் எப்படி இருக்கிறது, நம் குடும்பத்தோட சமமா இருக்கிறார்களா, உருவம் அவனுக்கு எப்படி இருக்கிறது, செல்வம் பணக்காரனா ஏழையா, அப்புறம் ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, எந்த குலம் அவங்க, இதெல்லாம் பார்த்து தான் பொண்ணை கொடுப்பாங்க. ஆம்னே குல சப்சே முக்கியகை, அதுல வந்து குலம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால உன்னுடைய அங்குஷன் சொல்றீங்களே, அவன் எந்த குலத்தவன் பதானகி அது தெரியவே இல்லை. சகோதரன் சொல்றீங்க, அவங்க சகோதரன் யாரோ ஒரு காட்டுல இருந்து ஒரு பெண்ணை கூட்டின்னு வந்தாங்க, குழந்தை பிறந்திருந்தாங்க, வளர்த்தீங்க, உங்க ராஜா வளர்த்தாரு, ஆனா அவங்க எந்த குலம் அவங்க, उस कन्या कैसे वाग्दान की प्रथित की जाए,
அதனால அவனுடைய குலம் தெரியாது, தாய் தந்தை பற்றி தந்தை தான் தாய் தாங்கிறாங்க, எந்த வம்சத்துல வந்தவங்க எந்த குலம்னு தெரியாம என்னுடைய ராணியை என்னுடைய மகளை நீ கேட்கிறாயே, அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி அந்த தூதுவனை அவிஷ்கா சூச்சித கசை நீ போ அப்படின்னு சொல்லி தொடுத்து விட்டுற. இப்போ இது மாதிரி திரும்பி பொண்ணு கேட்க வராது எந்த பக்கம் அப்படின்னு எடுத்துடுறாரு. தூதுவன் முகத்தில் இருந்து ராஜா பிருத்திவிக்கு गर्वयुक्त वचन को सुनकर वज्र झंगन तत्काल उस पर आक्रमण करने की निश्चय किया. இது மாதிரி தூதுவன் சொல்றாரு, எங்க நீங்க பொண்ணு கேட்க இடத்துல அனுப்பிச்சிங்களே, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பையனுடைய குலம் என்ன, அது அவங்க எந்த வம்சம் இருக்கிறாங்க, யாரோ காட்டுல இருந்து கொண்டு வந்து 2 பேர் நீங்க வளர்த்துனீங்கன்னா அதனால அவங்க என்ன ராஜகுமாரி, அவங்க என்ன என்னுடைய பொண்ணு யாரு இது, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாரு, கர்வத்தோட பேசுறாரு அப்படின்னு அந்த தூதுவன் சொல்றதை கேட்டு உடனே ராஜா நினைக்கிற அவ்வளவு கர்வம் ஆயிடுச்சா, வா உடனே படையெடுத்து கொண்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு மேல படையெடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. உன்னோனே அங்குச நிமித்த கனகமாலைக்கு புன யாச்சனாக்கி. சோ ஆனா அந்த பிருத்திவிபுரத்துல படையெடுத்து கொண்டு சேனையோடு அங்க போய் நிக்கிறாங்க. அப்பொழுது மறுபடியும் ஒரு முறை செய்தி அனுப்புறார், நான் படையோடு வந்திருக்கிறேன், இப்பொழுதாவது உன்னுடைய பெண்ணை கொடுக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அவ கேட்கிறாரு, அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கிருந்து செய்தி வருது. நுருபாய் होकर राजा वज्र संग सेना की राजा पृथ्वी की राज्य प्रवेश कर उपद्रव करने लगे. அதனால வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படை எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. இப்பயும் அவன் ஒண்ணு மசிய மாட்டான்னு தெரிஞ்ச உடனே வஜ்ரஜங்கர் சேனையோடு அந்த நகரத்து இந்த நாட்டுக்குள்ள அந்த ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசம் பண்றாரு, பல உபதிரவங்களை செய்கிறாரு. சீமா ரக்ஷக் சாமந்த விவகார ரத்துக்கு பந்தி பனாலியா. ஸோ அந்த சீமையை அந்த ஏரியாவை காப்பாற்ற ரட்சணை செய்யக்கூடியவனை இவர் கைது பண்ணிடுறாரு. परिस्थिति को विषमामरा को अवलोकन कर राजा मृत्यु ने अपनी सहायता के लिए पौदनपुर स्वामी की सेना सहित बुलवाया तथा स्वयं अपनी पुत्र को लेकर युद्ध करने के लिए उद्यम हुआ. இது மாதிரி அந்த சேனை எடுத்துன்னு நம்மளுடைய எல்லையில இருக்கிறதுல எல்லையில பல உபதிரங்களை செய்கிறாரு இந்த ராஜா நினைச்சு உடனே அவருடைய அவருடைய நட்பு போதனபுரம், ஸோ போதனபுர சுவாமிக்கு ஒரு செய்தி கொடுக்குறாரு, இது மாதிரி எங்க நாட்டுல ஒருத்தர் படையெடுத்துன்னு வந்தா நீங்க சீக்கிரம் வாங்கன்னு. அத போதனபுரத்து ராஜாவும் சேனையோட வராரு, இவரும் சேனையோட தன்னுடைய மகனோட யுத்தம் பண்றதுக்கு அவர் நோக்கி போறாங்க. प्रत्युद्धर स्वरूप राजा वज्र संघ ने भी अपनी पुत्र को सेना सहित पुंडरीक नगर से बुला. இது மாதிரி பெரிய போதனபுரத்து ராஜா அப்புறம் மகனோட வராங்கன்னா இவர் என்ன பண்றாரு, உடனே வஜ்ரஜங்கனும் தன்னுடைய மகனுக்கு யாரே லவங்க அப்புறம் இவங்க 2 பேரையுமே சொல்றாரு, மற்றவங்க எல்லாரையுமே மகனையும் கூப்பிடுறாரு. இவங்க மகனா இப்ப நினைச்சு பாத்துறாரு, உடனே வாங்கன்னு சொல்றாரு. लवन तथा अंकुश दोनों भ्राता भी युद्ध के लिए सन्नत हुए. இது மாதிரி ராஜா எதுக்கு போனான்னு தெரியாது, உடனே செய்தி வந்த உடனே மகன்களை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே இந்த லவனும் குஷும் அங்குஷும் 2 பேருமே படைக்கு புறப்பட்டாங்க. सबने उन्हें युद्ध में जाने से रोका परंतु पृथ्वी कुमार ना माने. பிரதாபி குமார். ஸோ அப்ப என்னடா இப்பதான் இளைஞர்கள் அவங்க, ஏன்னா 18 வயசு, அது மாதிரி சின்ன வயசு தான், இப்போ போயிட்டு திருமணம் செய்யக்கூடிய வயசு, இப்போ போய் நீங்க சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க. மந்திரிகள் அப்புறம் அவங்க மற்றவங்களாம் போட்டு நீங்க போகக்கூடாதுன்றாரு. ஆனாலும் அந்த இளைஞர்கள் 2 பேருமே பிரதாபி இருந்த குமாரர்கள் அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. उन्हें सीता माता की चरणों में प्रणाम कर रथ पर आरूढ़ होकर पृथ्वीपुरी की ओर प्रस्थान किया. உடனே அவங்க அம்மா சீதை கிட்ட போய் வணங்கி, நாங்க அது மாதிரி தந்தை சண்டை போட போய்கிறாரு, தந்தைன்னு தான் சொல்றாரு, அவரு பிருத்திவிபுரத்துக்கு போயிருக்கிறாரு, அங்க இப்ப சண்டை நடக்க போகுது, நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு 2 பேருமே சகோதரர்கள் யுத்தத்துக்கு அந்த பிருத்திவி நகரத்தை நோக்கி போறாங்க. பல அவரோடு சில சிற்றரசர்களும் சேர்ந்துன்னு அங்க போறாங்க. जैसे सिंह के त्रास से मधोन्मत्त गजों की
युद्ध त्रसा होकर यत्र तत्र पालायमान कर जाते हैं, वैसे ही प्रतापी राजकुमार की समक्ष राजा पृथ्वी की सेना ना टकर सके. எப்படி ஒரு சிங்கத்தை பார்த்து மதம் பிடித்த யானை அதனுடைய என்ன பண்ணுது, பயத்துல அங்க இங்க ஓடுதோ, அது போல இந்த பிரதாபி ரெண்டு குமாரர்களுடைய சண்டையை அங்க போடுறாங்க. போய் அவங்களுடைய பார்த்து சண்டை போடுறது ஸ்டைல பார்த்து அவனுடைய பானத்தை பார்த்து அங்க இருக்கிற அவனுடைய எதிரி நாட்டு சேனைகள் இங்க அங்க ஓட ஆரம்பிச்சிடு. இப்படி சேனைகள் வந்து பயந்துன்னு ஓடிட்டு அவங்க வில்ல பார்த்துட்டு அவங்க போர் திறமையை பார்த்துட்டு பிருத்திவி ஸ்வயம்பி பாலாயன்கர் பிராண ரக்ஷா ஏகு சேஷ்டா கர்ணே லகே. அப்போ அந்த ராஜாவே அங்க வந்து சண்டை போட எதிர்க்க வந்துட்டார். வேற என்ன பண்றது, தன்னுடைய பிராண ரட்சணை பண்ணணுன்றதுக்காக அவர் தன்னுடைய உயிரை காப்பாத்துன்றதுக்காக அவரே வந்துடுறாரு, சண்டை போட வர்றாரு அந்த பசங்கள் அந்த இளைஞர்களோட. அப்பொழுது ரெண்டு சகோதரர்களும் சொல்றாங்க, ஏ பிருத்திவி, அந்த ராஜாவை பார்த்து இடித்து உரைக்கிறார்கள். ஏ ராஜா பிருத்வி, எங்களுடைய என்னுடைய குலத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி நீ கேட்டிருக்கிறாய் அல்லவா, கேட்கிறாய் இல்லையா? இப்பொழுது பார், உன்னுடைய அம்பை எடு, நாங்கள் பதில் சொல்கிறோம். अपने स्थान पर खड़े रहो, अंगेये निल्ले, अपनी दीक्षण भानों के द्वारा अपनी कुल एवं शील को परिचय तुझे हम अभी देते हैं. அங்கே நில்ல, உன்னுடைய வீரத்தை உன்னுடைய வில்லை எடு, நாங்கள் யாரு எந்த குலம் என்று எங்களுடைய ஒழுக்கம் என்ன என்று இப்பொழுது உங்களுக்கு காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி வில்லை எடுத்து நிக்கிறாங்க. तब राजा पृथ्वी भयभीत हुआ, करबद्ध मुद्रा में दोनों भ्राताओं की स्तुति करने लगे. तथा उनमें अपनी गर्वोन्माद से की गई अवलोकन के लिए क्षमा याचना करने लगे. ஸோ அப்பொழுது ராஜா பயம் அடைஞ்சிடுறாரு. அதோடைய சண்டை பார்க்கறது அந்த இளைஞர்களை பார்த்து கைகூப்புற முத்திரையில சகோதரர்களை பார்த்து வணங்கி சொல்றாரு, நான் செய்தது தவறு, நான் கர்வத்தினால் அப்படி பேசிட்டேன், அதனால என்னுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞரிடம் கேட்கிறாரு அந்த பிருத்வி ராஜா. राजा पृथ्वी की अत्यंत नम्रबूत देखकर दोनों कुमार द्रवीभूत हो गया, उसकी समस्त क्रोध विलीन हो गया. இந்த ராஜாவின் பார்த்து அவர் வந்து வணங்கி சொல்றாரு, அவ்வளவு பெரிய ராஜான்னு கேட்டோன்னே இந்த இளைஞர்கள் உடனே மனம் அப்படியே இலகி போகுது, அவங்களுடைய கோபம் அடங்கி போச்சு. राजा पृथ्वी अपनी सहयोगी राजाओं की संग लेकर कुमार के समीप आया. दोनों कुमार तथा राजा पृथ्वी पर परस्पर संधि हुई. உடனே போர் நிறுத்து சொல்லிட்டாரு. அந்த தன்னுடைய ராஜாக்களோட எடுத்துக்கொண்டு அந்த லவகுஷ் இடம் அருகில வராங்க. இரண்டு குமாரர்களையும் அருகில வந்து அவங்களுடைய சந்திப்பு நிகழ்கிறது. ராஜா பிருத்யு குமாரர்களுக்கு சமாரோக புகரமாக, அதாவது மரியாதையோட அவர்கள் நகரத்துக்குள்ளார கூட்டு போறாங்க. ராஜா அவங்க ரெண்டு பேரும் அங்க உனக்கு ஆர்த்திக் ஸ்வாகத் कर उसने अपनी कन्या कनकमाला की विवाह मदनांकुश संग कर दिया. அதனால உடனே கூட்டுன்னு போய் சந்தோஷமா அரண்மனையில வச்சு தன்னுடைய பெண் கனகமாலாவை அவங்க யாருக்கு கேட்டாங்க, மதனாங்குஷ் தம்பிக்கு, அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறார். அப்புறம் நகரத்துல வந்து விசேஷமான திருமண உற்சவம் நடக்கிறது. தோனோ சகோதரர்கள் ஒரு நாள் இரவு அங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து தன்னுடைய விஷாலமான சேனையை எடுத்துக்கொண்டு திக்விஜயம் புறப்படுறாங்க. சரி, அப்பதான் சரிவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த படை, அவனுடைய நாட்டுப்படை இதனுடைய நாட்டுப்படை சேர்ந்த படை எல்லா படையும் எடுத்துக்கொண்டு இப்ப திக்விஜயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சத்திய, மகத நாடு, அங்க நாடு, பங்க நாடு, போதனபுரம், அப்புறம் லோகாங்ஷா ஆதி அநேக தேசங்களில குமாரர்கள் போய் படையோடு ஜெயிச்சுன்னு வராங்க. அநேக ராஜாக்கள் இன்கி பிரதாப மாத்திர சேகி வசுபூத் ஓகே, இப்படி அவங்களுடைய அந்த பார்த்த உடனேயே அவங்களுடைய சக்தியை பார்த்து நிறைய ராஜா சண்டை போடாமலே அப்படியே சரின்னு ஏத்துக்கினாங்க. जो अभिमानी थे उन्हें कुमार की युद्ध में पराजित कर अपने वश में कर लिया. ஆனா அபிமானம் உடைய ராஜாக்களை இந்த குமாரர்கள் யுத்தத்துல ஜெயிச்சு அவர்களை வசப்படுத்தினாங்க.
दोनों कुमार अनेक देश पर विजय प्राप्त कर अपार विभूति सहित पुंडरीकपुर लौटे. இந்த மாதிரி பல நாடுகளை ஜெயிச்சு நிறைய அபாரமான செல்வத்தோட पुंडरीक நகரத்துக்கு திரும்பி வராங்க. नगर में विराट उत्सव आयोजन किया. माता सीता भी पुत्र की भल पराक्रम अवलोकन कर अत्यंत प्रसन्न हुई. நகரத்துக்கு வந்து உற்சாகத்தோடு ஏன்னா வெற்றி பெற்று பல நகரங்களை நாடுகளை எல்லாம் வெற்றி பெற்று 2 மகன்களும் வராங்கன்னு தெரிஞ்சு சீதையும் அவர்களை வரவேற்கிறாங்க. அவர் கேட்டு ரொம்ப இது மாதிரி போர் புரிந்து பல ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வந்த சந்தோஷத்துல ஆனந்தமா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் தன்னுடைய மனசுல கட்டி தழுவிக்கிறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாரதர் ने கிருதாந்த பக்தர் சேனாதிபதி से जिज्ञासा की. ஒரு முறை நாரதர் வந்து கிருதாந்த பக்தனுடைய சேனாதிபதியை பார்க்க நிகழ்ந்தது. அப்பொழுது கேள்வி கேட்கிறாரு, ये सीता को वन में कहाँ परित्याग कर आया था? तब कृतांत वक्त ने नम्रपूर्वक कहा, हे भगवान, मैं स्वामी श्री राम की आज्ञा अनुसार महासती सीता को सिंहनाद नामक अति भयानक अटवी में एकाकी परित्याग कर आया. सो अयोध्या வராரு நாரதர். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராரு. வந்த உடனே இது மாதிரி இங்க சீதையை கொண்டு விட்டு வந்துட்டாங்கன்னும் போது அந்த சேனாதிபதியை கேட்கிறா, எங்க விட்ட நீ அப்படின்னு. சேனாதிபதி என்ன சொல்றாரு, நான் வந்து அந்த வனத்துல பேர் சொல்லி அந்த வனத்துல வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ராஜாவுடைய கட்டளை எது, சிங்கநாதம்னு பேர் கூடிய அந்த காட்டுல நான் தனியா விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சீதாவும் சம்பந்தமா இவ்வளவுதான் கிடைச்ச உடனே அவர் நாரதர் புறப்படுறார். நான் தேடி கண்டுபிடித்து சீதையை பற்றிய செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து சுத்த ஆரம்பிச்சார், அங்கங்கே போக ஆரம்பிக்கிறார். एक दिन उन्होंने एक वन में 2 सुंदर कुमारों को वन क्रीड़ा करते हुए देखा. उन्हें देखकर कौतूहलवश नारद उसके समीप आया. तथापि कुमार ने देव ऋषि नारद को पूर्व काल में कभी भी नहीं देखे, तो तथापि स्वभाव से अत्यंत विनयी है होने के कारण दोनों कुमार ने खड़े होकर उनका यथाचित आदर सम्मान किया. இந்த நாரதர் வந்து நகரம் நாடு எல்லாம் சுத்தி வராரு. ஏன்னா சீதை எங்கன்னா கிடைக்கிறாங்களா அதை பத்தி விசாரிச்சுன்னே வராரு. ஒரு முறை ஒரு காட்டுல வரும்போது 2 குமாரர்கள் அங்க காட்டுல இருக்க விளையாடி கொண்டு வனக்கிரீடை செய்கிறார்களை பார்த்து கிட்ட போறாரு. என்னப்பா 2 பேரும் அழகா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கீழே போறாரு. ஆனா அவங்களை அந்த லவகுஷ் தான் அவங்க 2 பேரும். ஆனா இவங்களை பத்தி ஒன்றும் தெரியாது. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, ஆனா யாரோ ஒரு சாமியார் வராருன்னு சொல்லிட்டு வினயத்தோட அவரை வந்து வரவேற்கிறாங்க. दोनों कुमार की अत्यंत विनय संपन्न अवलोकन देव ऋषि नारद अति तीव्र प्रसन्न हुई. அது மாதிரி 2 பேர்களும் பார்த்து 2 பேருமே ஆதரவோட நம்மளை கூப்பிடுறதுக்கு நினைச்சு நாரதர் வந்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. उन्हें कुमार के आशीर्वाद दिया. जिस प्रकार श्री राम तथा लक्ष्मण महाविभूति तथा लक्ष्मी संपन्न गए, वैसे ही महाविभूति तथा लक्ष्मी की अधिकारी तुम दोनों भी होगा. அப்ப என்ன சொல்றாரு, அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் மகா விபூதியோடு லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அப்படியே நீங்கள் இருவரும் மகா விபூதியோடு லக்ஷ்மியோடு தீர்க்க காலம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி விட்டார். அப்ப நாரதருடைய சிநேகபூர்வமான ஆசீர்வாதத்தை கேட்டு 2 குமாரர்களும் அப்புறம் ஒரு மாதிரி வியப்போடு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏ தேவ், யார் அந்த ஸ்ரீராமர், யார் அந்த லக்ஷ்மணர்கள், அவர்கள் எந்த குலத்தவரில் பிறந்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன விசேஷ குணம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சனபரமே என்ன பண்றாரு, என்னடா அது நம்ம வாயை விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது யார் என்னன்னு தெரியாது. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்த நாரதர் சொல்றாரு, ஏ குமாரர்களே, यदि कोई अपनी भुजबला से पर्वत उठाने समय हो जाए अथवा तैरकर अगाध समुद्र को लांघने में समर्थ हो जाए तो भी श्री राम लक्ष्मण की भला पराक्रम के सामने वग नहीं कर सकता.
அப்ப சொல்றாரு, ஏ குமாரர்களே, அவர்கள் பலசாலிகள். யாராவது இந்த ஒரு மலையை தன்னுடைய கைகளால் தூக்க முடிந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது நீந்தியே கடலை கடக்க முடிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட ஸ்ரீராம் லக்ஷ்மணனுடைய முன்பு பலம் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள். பலம் இழந்தவர்கள், அவ்வளவு பலசாலிகள் அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான். இத்தனை சொன்ன உடனே நாரதர் ஸ்ரீராம் லக்ஷ்மண் தம் சீதா சா விஸ்தார் பரிச்சய குமாருக்கு தியா அப்படின்னு அதுக்கப்புறம் யார் அந்த மறுபடியும் அவனுக்கு கேட்கல யார் அவங்கன்னா, அப்புறம் ஸ்ரீராம் யாரு, அப்புறம் அவங்களுடைய லக்ஷ்மண் யாரு, சீதை பத்தியும் எல்லாம் அவங்களுடைய வரலாறு பூரா சொல்றாரு அந்த பசங்களுக்கு. லவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சொல்றாரு. அவர் அப்புறம் காட்டுக்கு போனது, தசானன் மூலமாக சீதைக்கு அபகரணம் நடந்தது, தசானனை வதம் செய்தது, லங்காபுரிக்கு விஜயம் செய்தது, அயோத்தியா ஆகமனம் வந்தது, அதுக்கப்புறம் பிரஜாய்களுடைய சங்கடம் காரணமா சீதையை தியாகம் செஞ்சது வரைக்கும் தான் தெரியும் அவருக்கு. இது மாதிரி சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. அவ்வளவுதான். குமாரர்கள்ல இதை கேட்ட உடனே அங்குஷ் இருக்கிறாரு, அவருக்கு கேக்குறாரு, ஏ பிரபு, ராமனே ஜானகி को त्याग क्यों किया? आश्रुभाद करते हुए नारद भोले कुमार. அப்பதான் கேக்குறாரு, யாருன்னு தெரியாது, அம்மா பத்தியும் தெரியாது, யாரும் தெரியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, யார் அந்த ராமர், இப்படிப்பட்ட ராமர் எதற்காக சீதையை காட்டுல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு நாரதர் பதில் சொல்றாரு. நாளை பார்க்கலாம். போதி சமாதி பரிணாம சுத்தி ஸ்வாத்மோபலப்தி தேவசௌக்கிய சித்தி சிந்தாமணிம் சிந்தித வஸ்து முடிந்ததா? புரிந்தது. தொடரும். நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு விஷயம் என்ன யோசிச்சது, இப்போ சீதாக்கு அவ பாப கர்மத்தினால அது மாதிரி 4 பேர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விட்டேன். பட் அவ புண்ணிய கர்மத்தினால பாருங்க, இந்த வேற ஒரு ராஜாவுக்கு வந்தப்ப அவங்க எல்லாருமே எதுவும் இல்லாம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அவளை. அதான் புண்ணிய கர்மம் உதயம் இருந்ததுனால அந்த ராஜாக்கு ஏதோ மக்களோ இல்ல ஏதோ அவங்களாம் எதுவும் ஒரு அவதூறு சொல்லாம, ஏன்னா ஒரு பொண்ணு எதுவும் பிரெக்னெண்டா இருக்கா, தனியா வரப்ப இப்படி ஆசிடிஸ் அப்படியே அழிச்சுக்க முடியாது இல்லையா அப்படின்றப்ப அவங்க எல்லாம் அந்த புண்ணிய கர்மத்தால அங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாருமே ஈஸியா அவங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க. அதான் நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் எதிராளியோடைய செயல்கள் இருக்கும், அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருந்தது இல்ல. அதுக்குதான் புண்ணியமும் சேர்த்து பண்றது. பாவம் செஞ்சா கூட உடனே ஏன் புண்ணியம் பண்ண சொல்றாங்க, பிராயசித்தம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, அது செஞ்சதுக்கான பலன் கிடைக்குது. ஆனா அதுக்கு ஒரு நல்லதும் அது சமயத்தை சேர்ந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, சோ இது மாதிரி கஷ்டம் வரும்போது ரிலீஃப் கிடைக்கும் அது மூலமா. அதுக்குதான் பிராயசித்தம் பண்ண சொல்றது, பிரதிகரணம் படிக்கிறது பிராயசித்தம். ஏன்னா தப்பு செஞ்சது அதுக்கு தண்டனை கிடைக்குதுன்னு வச்சுங்க, அதுல இருந்து ஒரு ரிலீஃபுக்காக இன்னொன்னு நல்லது நடக்கணும், அப்போ நல்லது செஞ்சிடணும் சேர்ந்து. கரெக்ட். அட்லீஸ்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ பசங்களை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த கவலை குறைஞ்சிருச்சு இல்லையா. எல்லாருமே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது வேற புண்ணிய கர்மம் உதயம், அந்த புண்ணிய கர்மம் உதயம்னால அந்த சோகம் கொஞ்சம் மனசுல இருந்தா கூட அது கொஞ்சம் குறைஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லையா. அதனாலதான் உங்களை எல்லாம் பூஜை பண்ண சொல்றது. ஏங்கன்னா பூஜை பண்ண நீங்க நிறைய வீட்டு அந்த வேலையெல்லாம் செய்யும்போது இம்சை பண்றீங்க, அந்த பண்றீங்க, பாபம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதோட சேர்ந்து ஒரு தர்ம காரியமும் செஞ்சு வைக்கணும். காலைல பூஜை பண்றீங்க, பக்தி பண்றீங்க, இது மாதிரி இது பண்ணும்போது சோ அப்போ கொஞ்சம் புண்ணியம் வருது. மீதி நேரத்துல வியாபாரம் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க, அப்ப பாபம் வருதுன்னு வச்சுங்க. சோ பாபத்தோட கொஞ்சம் புண்ணியமும் சேர்ந்து பண்ணி வைக்கும் போது, பாப கஷ்டம் கொடுக்கும் போது புண்ணியம் அது கொஞ்சம் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நிவாரணம் பண்ணும். அதுக்குதான் 6 கடமைகள் சொல்லிருக்கிறாங்க சாவர். நல்லா இருந்தது. ஆனா மக்கள் நாங்க என்னங்க பண்றது, எதுக்குங்க கோயிலுக்கு போனோம், எதுக்காக பூஜை பண்ணோம், எதுக்காக பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்களே. சோ அவங்களுக்கு எல்லாம் கண் திறக்கிற மாதிரிதான் இருக்கிறது இந்த கதை. குணா கீதா
எக்ஸப்ட் ஸ்ரீராம் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஆளா இருக்கு. என்னங்க இல்ல அவங்க எல்லாம் எவ்வளவு நல்லா அவரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சீதாவை அவரோட புண்ணிய கருமம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கு அவங்க மெசேஜ் போட்டாங்க, ராமரை தவிர மத்தவங்க எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க, எல்லாருமே குட். ஐயோ கடவுளே. என்ன பண்றது, அவரும் அந்த டைம்ல வந்து அதான் அதுக்கு காரணம் வந்து அவங்க சொல்ல முடியாது. ராமரை வந்து நம்ம ஏகாந்தமா ராமர் தான் காரணம் சொல்ல, சீதையோட கர்மம் உதயத்தினால அந்த மாதிரி அவரை வந்து ஆக்ட் பண்ண வச்சிருச்சு. அந்த கர்மம் வந்து இந்த மாதிரி நம்மளே நம்ம பாக்குறோம்ல, நம்மளோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம வந்துச்சு, நம்ம ஏன் இப்படி பண்ணோம், நம்மளுக்கு ஏன் இது மாதிரி தப்பு பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியுது இல்ல. சிலதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ரியலைஸ் பண்றோம்ல, இப்படி பார்த்து சொல்லிருக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சாதாரணமா நம்மளுக்குள்ளேயே. அப்படின்றப்ப அவருடைய பாவக்கர்மம் அவர் அது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரே தான் நிந்தனை பண்ணிக்கிறாரு இல்லையா, நான் பண்ண தப்பு, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. அதான். கடவுளே. ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி. இது கலைவாணி ஒரு நிமிஷம் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க, சொல்லுங்கக்கா. நன்றி வந்தனஞ்சி. சொல்லுங்க. நல்லா இருந்ததுங்க. நேத்து கொஞ்சம் சோகமா இருந்தது முடிவு, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணணும்ன்றது இதுல ரொம்ப நல்லா விளக்கமா சொன்னீங்க ஜி. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஜி. நம்ம செய்யற அந்த பாவத்துக்கு உடனுக்குடனே பிரதிக்கிரமணம் செய்தோம்னா நல்லது அப்படிங்கறது ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குங்க ஜி. நல்லா இருக்குதுங்க ஜி. அதுக்குதான் ஏதாவது நல்ல கெடுதல் செஞ்ச உடனே நல்லது ஒண்ணு செஞ்சிருது நல்லது. ஜி கெடுதல் நிகழ்ந்துடுச்சுன்னா கூட நம்மளா தப்பு நடந்துச்சுன்னா உடனே ஒரு நல்லது செய்யணும். ஒரு இம்சை அழிந்து போச்சுன்னா உடனே ஒரு காயவசர்க்கம்னு சொல்லுவாங்க. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு 9 வாட்டி ஜாம் பண்றது. காலைல மெரிச்சிட்டீங்க செத்து போச்சு ஒரு ஜீவன்னா உடனே 9 வாட்டி ஜாம் பண்ணுங்க. ஏன்னா அப்ப பாவம் வந்துடுச்சு, உடனே அதுக்கு அந்த பாவத்துக்கு உதயம் வரும்போதே உடனே அதே சமயத்துல ஒரு புண்ணியமும் உதயத்துக்கு வரணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அதுக்குதான் ஜபம், உடனே ஒரு ஜபம் பண்ண சொல்றேன். நன்றிங்க ஜி, நன்றிங்க ஜி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஜி. வந்தனம் ஜி. ஓகே, தேங்க்ஸ் ஜி. வந்தனம் ஜி. என் பண்ணிட்டுமா? என் பண்ணிட்டு செம்மை தர்ஷனம் எல்லாருக்கும். ஜெய் ஜினேந்திர ஜி, ஜெய் ஜினேந்திர.